மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சைக்கட்டி பசுமன் நகரில் இருக்கேன். நாங்கள் பெரிய பாண்டி பேசுகிறேன். சாக்கடை கட்டி 1 மாதம் ஆகுது. யாரும் பராமரிப்புக்கு வர்றாங்கல்ல. சாக்கடை கட்டி 1 மாதத்தில் பூரா தண்ணி தேங்கி நிற்கிது. இங்கே ஆளாளுக்கு எல்லாம் சண்டை போடுறாங்க. அந்த கான்ட்ராக்டுக்காரன் வர சொல்லி வந்து பார்க்க சொல்லி சிஓவில் வந்து பார்க்க சொல்லுங்க. சாக்கடை கட்டும்போது கான்ட்ராக்ட்காரவங்க யாரும் வரல. கொத்தனாரும் அந்த இடிக்கிறவங்க மட்டும்தான் வந்தாங்க. அவங்க அந்த கொத்தனாருக்கே சாக்கடை என்ன மேடும் பள்ளமா இருக்குது, சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அவர் காதிலே வாங்கலை. அப்படியே கட்டிக்கிட்டே போயிட்டார். இருந்தாலும் மறுநாள் பார்க்கும்போது தண்ணி ஊற்றாதேன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே எங்கள் வீட்டு முன்னாடிலாம் சாக்கடை தண்ணி அப்படியே 3/4 நிற்கிது. கொசு வேற ரொம்ப இருக்குது. குழந்தைகள்லாம் தாண்டி கீழே போகும்போது எப்படி போகணும் வருவாங்க. அதை சரி பண்ணி கொடுங்க. அப்படியே கலந்து வா. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சவெட்டி கிராமம் பசுமன் தேர்வல். என் பேர் வந்து முத்துலட்சுமி. இங்கே வந்து சாக்கடை இப்போ கட்டி 1 மாதம் ஆகுது. இதில் வந்து தண்ணியே கட்டி ஒரு பலனுமே இல்லை. தண்ணியே போக மாட்டேங்குது. அங்கங்கே தண்ணியாக நிற்கிது. கொசுவு வாடை ரொம்ப வாடையாக இருக்குது. சின்ன பிள்ளைய நாங்களாம் சின்ன பிள்ளைய வச்சுருக்கோம். பூரா காய்ச்சல் சளி. நாங்கள் இப்போ தான் பெட்டில் போய் வச்சுட்டு கூப்பிட்டு வரோம். நாங்கள் பிள்ளைகளை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. தண்ணி எந்த தண்ணியுமே போக மாட்டேங்குது. இதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொசு அநியாயம் நிற்கிது. இங்கே இருக்கவே முடியலை. நாங்கள் சாப்பிட முடியல. தயவு செஞ்சு எங்களுக்கு சாக்கடையே தண்ணி ஆனாங்கன்னா நிற்கிது. பூரா கொசு தொல்லையாக இருக்குது. வந்து பாருங்கள். பிஓவுக்கு நம்ம அணு கொடுத்துருக்கான். எல்லோரும் வாங்க. கொசு முக்கிது. தண்ணியும் போகுதில்லை. தண்ணி ஒன்றுத்தல் கொடுத்தா வீட்டுக்காரங்க சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க. நீங்களே வந்து பாருங்கள். பஞ்சாயத்துல போய் சொன்னா யாருமே எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. வந்து பார்க்கவும் இல்லை வைக்கவும் இல்லை. கான்ட்ராக்டுக்காரங்களும் வந்து பேசல.